சுறாவின் குட்டிக் கதைகள். விழுந்த அரக்கன் எழுந்த வீரன். பழைய காலத்தில் தெற்கத்திய கிராமம் என்றொரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் அமாவாசை அன்று எவரும் வெளியே வரமாட்டார்கள். காரணம், அந்த நாளில் ஒரு கொடூரமான அரக்கன் கிராமத்தை கலக்கமடையச் செய்வான். யாராவது அவனை பார்த்தால் அவர்களை உயிரோடு விடமாட்டான். இது நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்று கிராம மக்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் யாருக்கும் அந்த அரக்கனுடன் மோதும் துணிவு இல்லை. அதே சமயம் அந்த கிராமத்துக்கு அருகில் வடக்கத்திய கிராமத்தில் அழகிய ஒரு பெண் இருந்தாள். அவளின் பெயர் அதிதி. அவளது அழகு அளவிட முடியாதது. பலருக்கும் பொறாமையாக இருந்தாலும் அதிதி நல்ல உள்ளம் கொண்டவள். அனைவருக்கும் உதவுவாள், அன்பாக பழகுவாள். ஆனால் அவளை விரும்பாத சில பெண்கள் இருந்தனர். அவர்கள் அந்த அரக்கனிடம் அதிதியை ஒப்படைத்துவிட வேண்டுமென சூழ்ச்சி திட்டமிட்டனர். அதிதியின் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை. இதை அறிந்த அவளது நண்பிகளுள் சிலர், தெற்கத்திய கிராமத்தில் ஒரு கோவில் உள்ளது. அமாவாசை அன்று இரவு அங்கே சென்று வழிபட்டால் உங்கள் தந்தையின் உடல்நிலை தேறிவிடும் என்று கூறினர். இதை கேட்டதும் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய அதிதி அமாவாசை அன்றிரவில் அந்த கோவிலுக்குச் செல்ல முடிவு செய்தாள். ஆனால் அந்த அரக்கன் குறித்து அவளுக்கு எந்த தகவலும் தெரியாது. அதிதி அந்த கிராமத்தை அடைந்தபோது ஊர் வெறிச்சோடியாக இருந்தது. அவள் கோவிலுக்குச் செல்லும் வழியில் திடீரென பயங்கரமான ஓசைகள் கேட்டன. அதிதிக்கு புரியவில்லை. அவள் திரும்பி பார்த்ததும் அந்த அரக்கன் அவள் முன் தோன்றினான். பயத்தில் அதிதி மயங்கி விழுந்தாள். முடங்கிய கண்கள் திறந்த போது ஒரு அடர் குகையில் இருந்தாள். அதற்குள் அந்த அரக்கனும் வந்தான். அதிதி அச்சத்தால் நடுங்கினாள். ஆனால் அரக்கன் அவளிடம், "நீ பயப்பட தேவையில்லை, நான் உன்னை தீங்கு செய்ய மாட்டேன்" என்றான். இதை கேட்டதும் அதிதிக்கு ஆச்சரியம். அவன் பெரும் அரக்கன். ஆனால் அவளிடம் அன்பாக பேசினான். "நீங்கள் யார்? என்னை ஏன் இங்கு கொண்டு வந்தீர்கள்?" என்று அதிதி கேட்டாள். அதற்கு அரக்கன், "என் பெயர் ஆதியன். நான் ஒரு சிறந்த வீரன். சில ஆண்டுகளுக்கு முன் போரில் வெற்றி பெற்று நாட்டிற்கு திரும்பும் வழியில் ஒரு வயதான மூதாட்டியை சந்தித்தேன். அவள் தண்ணீர் கேட்டாள். எனக்கும் மிக குறைவாகத்தான் இருந்தது. இருந்தாலும் கொடுத்தேன். ஆனால் அவளுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று கூறினாள். நான் அருகில் உள்ள ஆற்றுக்குச் சென்று தருவேன் என்றேன். ஆனால் திரும்பும்போது யாரோ என்னை தாக்கினர். மயங்கி விழுந்தேன். அமாவாசை அன்று அந்த மூதாட்டி என்னை அவளது மந்திரங்களால் அரக்கனாக மாற்றிவிட்டாள். அவளே உண்மையில் ஒரு சூனியக்காரி. அவளுடைய இளமைக்கு தேவைப்படும் சக்திகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டாள். அன்றிலிருந்து நான் இந்த கோர வடிவில் சிக்கிக்கொண்டேன்" என்றான். அதிதி, "நீங்கள் மீண்டும் எப்படி மாற முடியும்?" என்று கேட்டாள். அரக்கன், "அமாவாசை அன்று மட்டும்தான் என்னை கட்டுப்படுத்த முடியும். அந்த நாள் பிறந்த பெண்ணின் திருமணம் எனக்கு நடந்தால் நான் மீண்டும் வீரனாக மாறுவேன்" என்றான். இதை கேட்ட அதிதி பயந்தாள். ஆனால் அவனது பேச்சில் உண்மைத்தன்மை காண முடிந்தது. அதை அறிந்த சூனியக்காரி அங்கு வந்தாள். "நீ என்னுடன் வா, உன் தந்தையை நானே குணமாக்கி விடுகிறேன்" என்று கூறினாள். தந்தை குணமாக வேண்டும் என்ற காரணத்தால் அதிதி அவளுடன் சென்றாள். ஆனால் அரக்கன் சூனியக்காரியின் திட்டத்தை உணர்ந்து விட்டான். உடனே அவனை தேடிச் சென்றான். அந்த சூனியக்காரி, "உன்னை கொல்வதற்குத்தான் அழைத்தேன்" என்று கூறி அதிதியை பலியிட முயன்றாள். ஆனால் அந்த நொடியில் அரக்கன் வந்து, "இன்று அமாவாசை. அதிதியுடன் என் திருமணம் நடந்துவிட்டால் நான் மீண்டும் வீரனாக மாறிவிடுவேன்" என்று கூறினான். சூனியக்காரி பயந்து ஓடிவிட்டாள். அதிதி உண்மையாகவே அரக்கனிடம் இனிய மனம் இருப்பதை உணர்ந்து அவனுடன் திருமணம் செய்து கொண்டாள். திருமணம் முடிந்தவுடன் அரக்கன் மீண்டும் தனது பழைய வீர வடிவத்தை பெற்றான். அதன் பிறகு அந்த நகரங்களில் அமைதி நிலவியது. அரக்கன் எழுந்த வீரனாகி தனது வாழ்வை அதிதியுடன் சந்தோஷமாக கழித்தான். மேலும் அதிதியின் தந்தையின் உடல் நலமும் முழுமையாக சரியாகி அவர் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்.
அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.